श्रीमान महाभूतपुरी निवासी हारीत वंशार्णवकल्पशाखी यज्वा महान् केशव सोमयाजी भाग्योत्तरो ब्रह्मविदाविरस्ति. அந்த வம்சத்தை கொண்டாடுவது மிக புண்ணியமானது. ஹாரீத கோத்திரமாம். ஹாரீதன் என்னும் ஒரு வம்சம். ஸ்ரீமான் மகாபூதபுரி நிவாசி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களஹு. பெரியோர்கள் இந்த மங்களத்தை அப்படியே உவகையுடன் அனுசந்திப்பார்கள். ஏன் தெரியுமா? சுவாமியுடைய அவதாரத்தினாலே அந்த திவ்யக்ஷேத்திரத்திற்கே ஒரு பெருமை. சுவாமி முதலில் திவ்யக்ஷேத்திரத்தின் பெருமையை உணர வேண்டும். ஸ்ரீமன் மகாபூதபுரி நிவாசி, பூதபுரியில் வசிப்பவர். ஹாரீத வம்சார்ணவ கல்பசாகி, தங்களுடைய பிறப்பினால் தங்கள் குலத்திற்கு பெருமை உண்டாக வேண்டும். இது நிறைய பேருக்கு புரியவதே இல்லை. தங்கள் வம்சத்தை விளங்கச் செய்ய வேண்டும். நாம் பிறந்திருக்கிறோம் ஐயா, இந்த பிறப்பினால் குலத்திற்கு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நாம் பெற்ற பாக்கியம் மட்டுமில்லாமல் நம்மால் இந்த குலத்திற்கு ஒரு பிரபாவம் உண்டாக வேண்டும், அந்த மனோபாவ சித்தி உண்டாக வேண்டும். யஜ்வா, யஜ்வா என்றால் யாகங்கள் செய்தவர். சோமயாஜி என்று இப்பொழுதானே சொன்னோம். சர்வக்ரது தீட்சிதர் இப்படித்தானே சொன்னோம். யஜ்வா மகான் கேசவ சோமயாஜி பாக்யோத்தரோ பிரம்மவிதாவிரஸ்தி, பிரம்மவித்துக்கள் சிறந்தவர். கீழே ஒரு விஷயம் சொன்னேன். யஜன யாஜன, அத்தேன அத்தியாபன, தான பிரதிகிரகம், இவையெல்லாம் அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மானுஷ்டானங்கள். யாகம் செய்வது, யாகம் செய்து வைப்பது. அத்தியனம் செய்வது, மற்றவர்களுக்கு அத்தியனம் செய்து வைப்பது. தான் தானம் வாங்குவது, மற்றவர்களுக்கு தானம் அளிப்பது. ஷட்கர்ம நிரதர்கள், 6 விதமான கர்மாக்களை செவ்வனே செய்து வருபவர்கள். தஸ்யாம் ச கஷ்சித் தரணி சுரேந்திரஹ சுவைஷ்ணவ கேசவ யஜ்வ நாம, சுவைஷ்ணவ கேசவ யஜ்வ நாம, கேசவ யஜ்வா ஆசீத் சமஸ்தாகம பாரவேதி. சமஸ்த ஆகம பாரவேதி, எல்லா விதமான ஆகமங்கள். ஆகமங்கள் என்றால் வேதங்கள், சாஸ்திரங்கள். தற்காலத்தில் சாஸ்திரம் படித்தவர்களுக்கும் மதிப்பில்லை, அந்த சாஸ்திரத்திற்கும் மதிப்பில்லை. அந்த காலத்தில் சாஸ்திரத்தை உணர்ந்த மகான்கள் இருந்தார்களே, ஆனால் அப்படி உலகத்தவர்கள் அவர்களை கொண்டாடினார்கள். ஆக்கியாழ்வானுடைய விஜயத்திற்காக யாமுனாச்சாரியர் சபைக்கு சென்ற பொழுது அரசன் இவர் மட்டும் ஜெயித்து விட்டால் தன் அரசில் பாதியை அளிக்கிறேன் என்று சொன்னானே, எத்தகையதொரு பண்டித பக்ஷபாதி வித்வத் கௌரவத்தை உடையவன் அரசன். இங்கே நாம் உணர வேண்டும். ஆசித் சமஸ்தாகம பாரவேதி, அனைத்து விதமான ஆகமங்களையும் தெளிவாக அறிந்தவர். சாஸ்திரத்தின் நுட்பங்களை அறிந்தவர், அதனுடைய சூக்ஷ்மங்களை எல்லாம் நன்கு தெரிந்து விளங்கக்கூடியவர். ஜிதேந்திரியா சத்குணரத்ன சிந்து, ஒரு பெரிய சமுத்திரத்தில் ரத்னங்கள் கொட்டி கிடப்பதை போன்று இந்த கேசவ சோமயாஜி என்னும் மகாத்மாவிடத்தில் அனைத்து நற்பண்புகளும் சிறந்திருந்தன. இல்லையென்றால் ஆதிசேஷன் தான் அவதாரம் செய்வதற்கு ஒரு தந்தையாக இவரை தேர்ந்தெடுத்திருப்பாரா? ஒரு சில இடங்களில் தந்தையார் மட்டும் நல்லவராய் இருக்கிறார், ஆனால் தாயாருடைய மனோபாவம் வேறு விதமாக இருக்கிறது. வேறு சில இடங்களில் தாயாருடைய மனோபாவம் மட்டும் சிறப்புற்று விளங்குகிறது, ஆனால் தந்தையார் நல்லவராக இல்லை. இப்படியெல்லாம் ஏற்படுகிறதே. நம்மை போன்ற ஜீவர்கள் எல்லோரும் நம்முடைய தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து பிறக்கும் உரிமை பெற்றவர்களா? நமக்கு தெரியுமா? போன ஜென்மாவில் யார் வயிற்றில் பிறந்திருந்தோம், எப்படி பிறந்திருந்தோம், அல்லது யாருக்கு நாம் பிறப்பளித்திருக்கிறோம் தெரியுமா? தெரியாது.
இந்த ஜென்மாவில் நம்முடைய தாய் தந்தையரை நாம் நாடியிருக்கிறோம், அவர்களை வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவர்களுக்கு நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்தான் தாய், அவர்தான் தந்தை என்பதாக நாம் மகன் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மால் இந்த உறவை மாற்றிக்கொள்ள முடியுமோ? எதிர்பார்த்து பிறக்க முடியுமோ? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பிறப்பு முழுக்க 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 நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களின் பலனாக உண்டாகின்றது. ஆனால் மகான்களுடைய பிறப்பு, அதற்கு பிறப்பு என்பது பெயர் இல்லை, அது அவதாரம். மகான்களுடைய பிறப்பு என்று சொல்லக்கூடாது, அவர்களுக்கு அவதாரம். அவதாரம் என்றால் பெருமாள் ராமன் கிருஷ்ணனாக தன்னை அவதாரம் செய்து கொண்டதைப் போல இவர்களும் அவதாரம் செய்கிறார்கள். வைகுண்ட லோகம் என்பது கர்மாக்கள் இல்லாத லோகம் சுவாமி, புண்ணிய பூமி. அந்த இடத்தில் புண்ணியம் பாபம் என்னும் எந்த விதமான கர்மாக்களும் கிடையாது. வைகுண்டத்திற்கு கீழாக பிரம்மலோகம் முதற்கொண்டு இதோ இருக்கிறதே நம்முடைய பூலோகம், இவை இதற்கு கீழே அதல விதல ரசாதல தலாதல சுராதல மகாதல பாதாள என்பதாக இந்த 7 லோகங்கள், இவை அனைத்தும் கர்மாக்களை செய்வதற்காக, கர்மாக்களை அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடங்கள். ஆனால் வைகுண்டம், வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்திர் பாகவதை சஹா என்று அந்த வைகுண்ட லோகத்தில் பரமாத்மா தான் நித்திய முக்தர்களோடு கூடியவனாக ஆனந்தத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை அனுபவிப்பவர்களுக்கும் ஆனந்தத்தை அப்படியே அள்ளித் தருகின்றான். தாரதமியமே இல்லாமல், அதாவது ஒருத்தர் வேண்டியவர் ஒருத்தர் வேண்டாதவர், இவருக்கு இவ்வளவு அவருக்கு அவ்வளவு என்பதாக பாகுபாடே இல்லாமல் ஆனந்தம் அளிக்கக்கூடிய, பேரானந்தத்தை அளிக்கக்கூடிய உத்தம க்ஷேத்திரம் வைகுண்டலோகம். அந்த வைகுண்டத்திலிருந்து ஒருவர் இந்த பூலோகில் வந்து பிறக்கிறார் என்றால் கர்மாதீனமாகவா பிறப்பார்? யோசித்து பாருங்கள். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்தத இதி ஆ பிரம்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஹே அர்ஜுனா, பிரம்மலோக பரியந்தம், இந்த பிரம்மலோக வரையிலும் எங்க போனாலும் திரும்பி வந்து தான் தீர வேண்டும். ஏதோ ஒரு வகையில் புழுவாகவோ பூச்சியாகவோ நாயாகவோ நரியாகவோ பன்னியாகவோ மனிதனாகவோ ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ ஏதோ ஒரு உருவத்தில் நாம் செய்ததான புண்ணிய பாபங்களை அனுபவிப்பதற்கு வந்துதான் தீர வேண்டும். மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்ரவந்தி மகாத்மானஹா. எந்த வைகுண்ட லோகத்தில் வைகுண்டபதியான சர்வேஸ்வரனான திருமகள் கேள்வனான என்னை ஒருவன் வந்து அடைகிறானோ, அதன் பின்னர் அவனுக்கு மறுபடியும் திரும்பி வருதல் என்பது கிடையவே கிடையாது. துக்காலயம் அசாஸ்வரம் என்று துக்கத்தினாலே இருக்கக்கூடிய இந்த லோகம் அவனுக்கு கிடையவே கிடையாது. பரமபதம் தான் என்றால் அந்த பரமபதத்தில் இருந்து ஒருவர் பிறக்கப் போகிறார். இல்லை இல்லை, அவதாரம் செய்ய போகிறார். எவ்வளவு உன்னதமானது! எம்பெருமானுடைய கருணை நம் மீது இப்படி பாய்வதினால் அன்றோ நம்மை போன்றவர்கள் இந்த பிறவியை ஒழித்து இனி பிறவி இல்லாமல் நிரந்தரமானதொரு பேரின்ப வாழ்வை வாழப்போகிறோம் வைகுண்ட லோகத்தில். அதைத்தான் அன்றே சொன்னேன். காரே கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை. திருவரங்கத்தமுதரார் கேட்பார், ராமானுஷா, என்ன கருணை உனக்கு எங்கள் மீது? ஒருவேளை பெருமாள் தான் நீ சென்று அவதாரம் செய், பூமியில் பெற என்றால், நான் எதற்கு சுவாமி, போரும் போரும், இந்த பூலோகத்தில் வாழ்வே வேண்டாம், யாருக்கும் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையோ மக்கள் யாரும் ஒப்புக்கொள்ளவே போவதில்லை, நான் எதற்காக அவர்களுக்காக சிரமப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி இல்லாமல் எம்பெருமான் நியமனத்தை சிரசா ஏற்றுக்கொண்டு தான் சேஷன், தாசபூதன், பெருமானுடைய திருவுள்ளம் என்னவோ அதற்கு ஏற்றாற் போலேத்தான் தன்னுடைய கைங்கரியங்கள் இருக்கும் என்பதையும் உணர்ந்து, அது தவிர அத்தனை சேஷவர்க்கங்களும் இந்த ஜீவ வர்க்கங்களும் உய்ய வேண்டும் என்னும் உன்னதமான நோக்கத்தில் இசைந்து இங்கே வந்து சேர்ந்தார் அல்லவா. கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதிகளுக்கு திருக்குமாரராக அவதாரம் செய்ய வேண்டும். வைகுண்டத்தில் ஆலோசனை கூட்டம் முடிந்து விட்டது. இங்கே அவதாரத்திற்கு ஒரு காலம் ஏற்பட வேண்டும். கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதிகள்
வெகு சிறப்பாக தங்கள் இல்லற தர்மத்தை நடத்தி வந்தால் கூட அவர்களுக்கு ஒரு சிறு குறை இருந்தது. சிறு குறை இல்லை, பெருங்குறை. என்ன தெரியுமா? தங்களுக்கு புத்திர சந்ததி இல்லை, தங்களுக்கு மக்கட்பேறு இல்லை என்பதாக நினைத்து அதற்காக எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரிடத்தில் பிரார்த்திப்பது? எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் மங்களங்களையும் அருளுபவன் சர்வேஸ்வரன் தானே. எனவே அந்த தம்பதியர் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்னும் பெருமை வாய்ந்ததும் கைரவினி புஷ்கரணியின் கரையில் அமைந்திருப்பதும் திரு அல்லிக்கேணி, திரு அல்லிக்கேணி என்று அன்புடன் அழைக்கப்படுவதும் புராணங்களில் பிரசித்தமானதும் ஒரு மூர்த்தி 5 மூர்த்தியாய் சேவை சாதிக்கக்கூடியதும் தன் குடும்பத்தாருடன் எம்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி பெருமான் திருவருளை வேண்டி ஸ்ரீ பெரும்பூதூரிலிருந்து திருவல்லிக்கேணி கைரவினி புஷ்கரணியின் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கே புத்திரனை வேண்டி ஓர் யாகத்தை கேசவ சோமயாஜி நிகழ்த்தினார். பார்த்தசாரதி கிருபா பரிவாஹ க்ஷீரவாரிதி சுதாரசகல்பம் தன்னிபீய நிதராம் முமுதேசாம் கேசவாத்வரி துரீண மிருகாட்சி. பார்த்தசாரதி பெருமானின் அனுகிரகத்தை வேண்டி ஓர் நல்லதொரு யாகத்தை செய்து அந்த யாகத்தில் பிரத்யக்ஷமாக சேவை சாதிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமானை மனதினால் தியானித்துக் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட ஹவிஸ் என்னும் மகாப்பிரசாதத்தை கேசவ சோமயாஜி தன் மனையாளுக்கு கொடுக்க பார்த்தசாரதி பெருமானுடைய அனுகிரகம் தனக்கு பலிக்கப் போகின்றது என்னும் பூரிப்புடன் உவகையுடன் மகா உத்தமியான அந்த பெண் அரசி பூமி பிராட்டி யாகத்தில் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஹவிஸ் என்னும் பிரசாதத்தை தான் அவள் உட்கொண்டாள். எம்பெருமானுடைய அனுகிரகம் பலித்தது. நல்லதொரு காலம் வாய்த்தது. வைகுண்டத்தில் இருந்து ஆதிசேஷன் இங்கே காந்திமதி அம்மையாருடைய திரு உதரத்தில் வந்து வசிக்கலானார். தேசமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த புண்ணிய தருணம் பகவத் ராமானுஜருடைய அவதார தருணம் வாய்த்துவிட்டது நமக்கு.